உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஷாலு? இப்ப எதுக்காக இதெல்லாம் பண்ற? இந்த மோதிர விளையாட்டுல இப்ப தேவையா? ஏன்க்கா என்னாச்சு? இதெல்லாம் பிடிக்கலையா என்ன? எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்காக்கு சூப்பரா கிரகப்பிரவேசம் நடந்தது. ஆமா, நீங்க மோதிர விளையாட்டும் நடந்து முடியட்டும். அதெல்லாம் இருக்கட்டும். நீ அடிக்கடி ஜட்ஜோட பேர்லாம் சொல்லாத. ஒரு மாதிரி நீ எல்லாரையுமே மிரட்டுற. அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ஜட்ஜ் கோர்ட்ல என்ன சொன்னாங்களோ அததான் நான் இங்க வெளிப்படையா சொன்னேன். இங்க பாரு, இப்ப நான் சொல்றது கேளு. இதுக்கப்புறம் இந்த மோதிர விளையாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எதுவுமே பண்ண சொல்லக்கூடாது, அமைதியா இருக்கணும். புரியுதா? இல்லனா எனக்கு கோவம் வந்துரும். ஓகே சரி. மாமா வீட்டுக்கு வந்ததும் திமிரா காட்டுறா, அப்படிதானே? நான் ஒன்னும் திமிர காட்டல. நான் ஜஸ்ட் ரிஷி இதுக்கு மேல கோவப்படுத்த விரும்பல. அவன் ஆல்ரெடி அப்செட்டா இருக்கான். அங்க பாருங்க, மறுபடியும் ஏதோ திருட்டுத்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சது? என்னன்னா, கேஸ்ல ஜெயிச்சிட்டா, கிரக பிரவேசம் பண்றதுலயும் ஜெயிச்சிட்டா, இப்ப மோதிரம் எடுக்கிற விளையாட்டுலயும் கண்டிப்பா அவதான் ஜெயிக்க போறா. ஒரு நிமிஷம் எல்லாரும் வாங்க. இதுதான் கடைசி, இதையும் முடிச்சுக்கலாம் சீக்கிரம். மோதிர விளையாட்ட ஆரம்பிக்க போகுது. வா, நீதான் ஜெயிக்கணும். சரியா? எங்க மானத்தை வாங்கிடாத. வா 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 வா. வா வா. ஒரு நிமிஷம் நீலம். முதல்ல இந்த விளையாட்டோட ரூல்ஸ பத்தி 2 பேரும் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா முதல்லயே சொல்லலைன்னு சொல்லுவாங்க. இத ஒரு விளையாட்டா நீங்க 2 பேரும் எடுத்துக்காதீங்க. இந்த விளையாட்டுல ஜெயிக்கிறவங்க தான் வாழ்க்கையில குடும்பம் நடத்தும் போது அவங்க தான் முதன்மையா இருப்பாங்க. 3 தடவை இத விளையாடுங்க. யாரு அதிகப்படியா எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. இந்த சடங்கை இவ்வளவு புரிய வச்சாலே போதும்மா. ஆரம்பிச்சிடலாம். 1 2 3. அக்கா கம் ஆன், நீதான் ஜெயிக்கணும். அக்கா கம் ஆன். அக்கா நல்லா தேடுக்கா. அக்கா இன்னும் ஒரே ஒரு தடவை ஜெயிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் நீ தான் வின்னர். என்கிட்ட கொடு. செகண்ட் ரவுண்ட். 2வது முறை. 1 2 3. அக்கா நல்லா தேடு. அக்கா கொஞ்சம் சீக்கிரம் எடு. தேர்ட் அண்ட் லாஸ்ட் ரவுண்ட். இந்த முறை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. நான் தான் ஜெயிப்பேன். எல்லாத்தையும் நான் தான் ஜெயிப்பேன். அக்கா மானத்தை வாங்கிடாத, ஜெயிச்சிடு. 1 2 3. நான் தான் சொன்னல, நான் தான் ஜெயிப்பேன். நீ மாமா கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே இருக்கான். அதாவது நீங்க அதிகமா பேசினா உன்னோட அதிகாரம் இங்க செயல்படணும். தேவைப்பட்ட அந்த ஜட்ஜம்மா பேரை கூட நீ சொல்லு. உனக்கு புரியலன்னா நீ குழம்பாதக்கா. நீ உடனே எனக்கு போன் பண்ணு, நான் உனக்கு எல்லாம் சொல்லி தரேன்க்கா. அடி பாவி ஷாலு, நான் ஒன்னும் ரிஷி மேல அதிகாரத்தை எல்லாம் செலுத்தல. அவன் ஏற்கனவே அப்செட்டா இருக்கான். இன்னும் பாவம் அப்செட் ஆயிடுவான். அதோட அவன் என் புருஷன். அவர் புருஷன், பாஸ் கிடையாது. அத நீ மறக்காத.
சரியா? ஷாலு சரி போயிட்டு வரேன்க்கா. பாய். பாய். ஏய் ஷாலு எவ்வளவு நேரம் ஆக்குற? வாய். வா 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 போலாம். பாய்க்கா. என்ன பேசுனீங்க? ஏய் வாய் மூடிட்டு வா. போலாம். என்னோட புருஷனா பாஸ் இல்லையா? இந்த விஷயம் தான் எனக்கு முதல்ல இருந்தே தெரியுமே. இந்த ஷாலு ஒரு பைத்தியம், ஏதாச்சும் ஒண்ணு உளருவா. என்ன இது? இது என்னது? என்னன்னு கண்ணுக்கு தெரியலையா? இதான் சும்மா என்னோட ஃப்ரெண்ட் பாக்ஸிங் பேக். ரிஷி, இது பாக்ஸிங் பேக்னு எனக்கும் தெரியுது. ஆனா இப்ப நான் அதை கேட்கல. இது இப்போ இங்க எதுக்கு இருக்கு? அந்த கேள்வியை தான் நான் உன்கிட்ட கேக்குறேன். இது வெறும் பாக்ஸிங் பேக் மட்டும் இல்ல லக்ஷ்மி, நான் சொன்னது நீ சரியா கேட்கல. இது என்னோட ஃப்ரெண்ட் சுமோன்னு பேரும் வச்சிருக்கேன். அண்ட் இதை வச்சு தான் நான் பஞ்சிங் பிராக்டிஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப காட்டுற பாரு. உன்னோட பஞ்சிங் பிராக்டிஸ நான் பார்த்துட்டேன். ஆனா இந்த சுமோ பெட்ரூம்ல எதுக்கு இருக்கு? ரிஷி, இது வந்து ஜிம்ல இருந்திருக்கணும். ஆமா, இதுவும் ஒண்ணு ஜிம்முக்கு ஒண்ணு குறைச்சல் இல்லையே. அண்ட் லக்ஷ்மி, இப்ப இதுவும் சொல்லிடாத சுமோவை இந்த ரூம்ல இருந்து எடுக்கணும்னு. நான் எடுக்க மாட்டேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எனக்கு டைம் ஃபிக்ஸ்லாம் இல்ல. எனக்கு தோணும் போது நான் எந்திரிச்சு பஞ்ச் பண்ணுவேன். அதனாலதான் சொல்றேன், என்ன ஆனாலும் சுமோவை மட்டும் இங்க இருந்து எடுக்க மாட்டேன். உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு தெரியுது. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ப்ராப்ளம்னா. அப்ப இந்த ரூம்ல இருக்காத, வேற ஒரு ரூமுக்கு உடனே ஷிஃப்ட் ஆயிடு. ஆனா சும்மோ இங்க இருந்து போகாது. ரொம்ப நல்லது. நல்லதா? சீரியஸ்? உனக்கு இதுல ப்ராப்ளம் இல்லையா? இது இங்க இருக்கலாமா? நீ எதுக்காக இப்ப இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன ரூம்ல இருந்து விரட்ட பாக்குற. ஆனா நான் உன்னை கண்டிப்பா விட போறதில்ல ரிஷி. பட் உனக்கு ஏன் எந்த ப்ராப்ளமும் இல்ல? இந்த சும்மா இங்க தான் இருக்கும். ஒருவேளை ரூம்ல யாராவது சொல்லாம கொல்லாம உள்ள நுழைஞ்சாங்கன்னா இந்த சும்மா அவங்கள சும்மா விடாது. பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்ல. ஒன் செகண்ட். நான் நிஜமாவே உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க தான் நினைச்சேன். ஆனா ஜட்ஜ் மேடம் தான் என்னோட ஆக்ஷனை ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ரிஷி, எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேச ஆனா நான் வேண்டியது உன்கிட்ட பேச விரும்பல. நீ 1 நம்பர் பொய்க்காரி. இவ்வளவு நாளா நீ எவ்வளவு போய் பேசிட்ட. ஆனா இதுக்கு மேல நான் கேட்க மாட்டேன். ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கேள ரிஷி. நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு உன்கிட்ட எப்படி சொல்றது? நான் என்ன சொல்ல வந்தாலும் அதை தப்பாவே எடுத்துட்டு போறியே. இங்க நான் உனக்காக தான் வந்திருக்கேங்கிற உண்மையை உன்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? வெறும் உனக்காக தான் வந்திருக்கேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.